போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ அதற்கு நமக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எந்த வெற்றியும் மிக எளிதாக கிடைப்பது நமக்கு இல்லை அப்படின்றதான் ஒரு நிசப்தம் உண்மை கூட. ஒரு வெற்றி அடைவதற்கு பின்னால் நிறைய நம்ம எஃபர்ட் போடணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய 2024 வரக்கூடிய அந்த பிஜிடிஆர்பிக்கு எந்த மாதிரிலாம் நம்ம எஃபர்ட் போடணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே பல பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ விடாமுயற்சி தான் ஒரு விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வெற்றி பெற்ற பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கேட்டோம்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி தான் அவங்கள வெற்றிக்கு அழைத்து செல்லும். ஸோ அந்த வகையில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய சபதமும் அதுதான். நான் இந்த ஆண்டு கண்டிப்பாக என்னால் ஒரு அரசு வேலையை தேட முடியும். இப்போ ஜனவரியில் பார்த்திங்கன்னா குரூப் 4 வரப்போகுது, ஜூனில் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நான் சொல்லுவேன், ஆசிரியர் வேலை என்று மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான போட்டித் தேர்வுக்கு நீங்கள் எதுலெல்லாம் குவாலிஃபைடாக இருக்கீங்களோ, அது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், எல்ஐசியாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். ஸோ அந்த எக்ஸாம்லலாம் இல்லாத டிஃபிகல்ட்டி கம்மியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பின்னு நான் சொல்லுவேன். ஈவன் ஸ்லெட்டு கூட நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலபஸ் கம்மி தான். நீங்கள் உங்களுடைய +2லேருந்து இப்போ வரைக்கும் படித்த பாட்டு தான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு யூ கேன் கெட் அ கிளியர் ஐடியா. அதே மாதிரி கடந்த முறை முயற்சித்ததை விட அதிகமாக நீங்கள் முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த முயற்சி தான் உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும். பழைய முயற்சியும் இந்த புதுசாக வரக்கூடிய ஆண்டுகளையும் சேர்த்து வைத்துக்கொண்டு ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். சப்ஜெக்டாக இருக்கட்டும், அது ஜிகேயாக இருக்கட்டும், அல்லது எஜுகேஷன் சைக்காலஜி, இது மூன்றுக்கும் 3 முக்கியத்துவம் கொடுங்க. இது போக நமக்கு காம்படிஷன் எக்ஸாமில் வரக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் நீங்கள் தயாராகுங்க. அப்போ இந்த 2024 ஆண்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எஃபர்ட் என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த தேர்வில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்க, இப்போ எவ்வளோ இருக்கிறீங்க, அந்த நிலை என்ன அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். நான் சொல்லுவேன், எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். முக்கியமாக உங்களுடைய சப்ஜெக்ட், சைக்காலஜி, ஜிகே மூன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக 2024 ஒரு மிக சிறந்த ஆண்டாக உங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக மலரும். அதற்கு இதுதான். ஸோ என்னுடைய வாழ்த்துக்களும் அதுதான். வரும் காலங்கள் நமக்கு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு நினைப்போம். வரக்கூடிய போட்டித் தேர்வை எதிர்நோக்குவதற்கு நிறையா நீங்கள் ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல எஃபர்ட் போட்டவங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைத்து நீங்களும் என்னை போன்று ஒரு அரசு ஊழியராகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸோ நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். கூடுதலாக ஒரே ஒரு தகவல், இப்போ நம்முடைய சைக்காலஜி பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறது. ஸோ அதற்கான முன்னோட்டமாக உங்களுக்கு இனிமேல் டெமோ கிளாஸஸ் வரும். ஸோ அந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அந்தந்த சப்ஜெக்டில் நடத்தக்கூடிய ஆன்லைன் ஆஃப்லைன் தேர்வுகளாக இருக்கட்டும், ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி நல்லா ஒரு எக்யூப்போடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை வெற்றி அடையலாம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.